நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். பிசினஸ்ல ரெண்டு கேட்டகரி இருக்குங்க. ஒண்ணு பணம் போட்டு லாபம் பாக்குறது, இன்னொன்னு நம்ம திறமைய கொடுத்து லாபம் பாக்குறது. இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம் இரண்டாவது விஷயம். உங்களுக்கு திறமை இருந்தா போதும் இந்த தொழிலை ஈஸியா நடத்த முடியும். அப்ப என்ன மாதிரி திறமைங்க அப்படின்னு கேட்டாக்கா, நீங்க பெரிய அளவுல டெக்னாலஜி படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமா ஒரு விஷயத்த நம்மள நம்பி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரொம்ப அழகா நேர்த்தியா எந்த குறையும் இல்லாம உங்களால செஞ்சு தர முடியுமா? செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த தொழிலுக்கு முதலீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 7.5 லட்சத்துல இருந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் கூட இந்த பிசினஸ்ல நீங்க சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இதுக்கு டேட்டாஸே இருக்கு. 2023ல பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா சொல்லல, தமிழ்நாட்டுல மட்டும் இதனுடைய வருமானம் ஒரு 10,000 கோடிகளுக்கு மேலாக இருக்கு. ஓகேங்களா? அப்ப பாருங்க எந்த அளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. இந்த தொழில் பத்திய சீக்ரெட்ஸ் என்ன, இதுல சேலஞ்சஸ் என்ன, இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், இதை எப்படி நடத்தலாம், இதோட லிங்க்ல என்னென்ன மாதிரியான வருமானங்கள் நமக்கு கிடைக்கும், எல்லாமே இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன காது குத்து ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளைட்ல போய் நான் கல்யாணம் பண்றேன், கடலுக்கு மேல கப்பல்ல போய் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்யாணங்கள் வரைக்கும் இப்ப நடக்குது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வைபவங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா ஒரு கோயிலோட முடிச்சிருவாங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. அப்ப இந்த மாதிரி நடத்தும் போது இதற்கான எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுக்கு நிறைய தேவைப்படுறாங்க. ஒரு மேரேஜா இருந்தாலும் சரி, ஒரு காது குத்து ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு பர்த்டே பார்ட்டியா இருந்தாலும் சரி, அதை எப்படி நடத்தலாம், அதை நடத்துறதுல என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ ஈவன் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்ல போகுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். பழைய காலத்துல ஒரு மேரேஜ் நடத்துறாங்க, இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷனே இருந்து அந்த ஃபங்க்ஷனை நடத்துவாங்க. கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷனோட இருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாம் தனித்தனி குடும்பங்களா இருக்கு, எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஒரு இந்த ஃபங்க்ஷனை நம்ம நல்லா கவனிக்கணும், நம்ம அதுல செலிப்ரேட் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அப்ப நம்மளோட சுமையை நம்ம இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட அந்த பொறுப்பை அவங்க ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கு, நிச்சயதார்த்தம் இருக்கு, அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாத்தையுமே A to Z நீங்க மண்டபத்துக்கு வர்றதுல இருந்து மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லா விஷயங்களும் அவங்களே எடுத்து நடத்துவாங்க. இதுல அவங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, திறம்பட நடத்துறது மட்டுமே அதுல வேலை. இவங்க தனியா அதுல பணம் போடுறதோ எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு விஷயத்த சரியாகவும் அவங்களோட கல்ச்சுரல் சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட சமூகத்துல எப்படி பண்ணுவாங்களோ அந்த முறைப்படியும், அதுக்கப்புறம் வர்றவங்களை கரெக்டா கவனிச்சு அனுப்புறதும், அவங்களுக்கான ஃபுட்ல இருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கறது, வெஹிக்கிள் வசதி செஞ்சு கொடுக்கறது எல்லாமே இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்டோட வேலையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெளிவா நேர்த்தியா பண்ற ஒருத்தவங்களால ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். ஓகேங்களா? இப்போ மேரேஜ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, ஒரு பெரிய மீட்டிங் கூட நீங்க எடுத்து நடத்த முடியும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டினா கூட அவங்க பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அப்ப அவங்கள கவனிக்க போகணும். அந்த நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட அந்த விஷயத்த கொடுத்துட்டு நீங்க கரெக்டா நடத்திருங்க, எப்படி எப்படி நடத்தணுங்கிற அந்த லிஸ்ட் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை பர்ஃபெக்டா நடத்தி முடிக்க வேண்டியது இவங்களோட வேலை. அப்ப இதுல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் சரிவர நடத்துவது, அவ்வளவுதான் இதுல தெரிய வேண்டியது. அப்போ என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்பரேட் ஈவென்ட்ஸ் நடத்தலாம். ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அவங்க ஏதாவது ஒரு ஈவெண்டா செட் பண்றாங்க, அதை நடத்தலாம். கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ், வெட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ். நார்மலா ரொம்ப சிறப்பா ஒரு செலிபிரிட்டிஸ் வேற வேற இடத்துல போய் இப்போ ஒரு மகாபலிபுரம் ரிசார்ட்ல அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி நடத்தக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் நடத்தலாம். பர்த்டே பார்ட்டிஸ், பிரைவேட் பார்ட்டிஸ், ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இதுல நடத்த முடியும்.
இதனுடைய வருமானம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். தமிழ்நாட்டுல ஒரு 2023 ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் தந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ். இதுல growth ரேட், அதாவது வருஷத்துக்கு வருஷம் இதனுடைய growth ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 15% வரைக்கும் இதனுடைய வளர்ச்சி இருக்கு. அப்ப ஆனுவலா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மினிமம் சாதாரணமா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து நடத்துற ஒருத்தர் கூட ஒரு 7.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருடத்திற்கு ஏர்ன் பண்ண முடியும். அதுவே பெரிய அளவுல நீங்க நடத்துறீங்கன்னா 50 லட்சம் நீங்க தாராளமா இதுல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு என்ன மாதிரியான வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நிறைய அளவுல முதலீடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க போய் அவங்கள்ட்ட பேசி அந்த ஈவெண்ட்டை நீங்க எடுக்கும் போதே அவங்க கிட்ட நீங்க அட்வான்ஸா பணம் வாங்கிக்கலாம். அந்த அட்வான்ஸா வாங்கக்கூடிய பணம் நீங்க அந்த ஃபெஸ்டிவலை நடத்துறதுக்கான பணத்தை நீங்க முன்கூட்டியே வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு மொபைல் போன் இருந்தா கூட நீங்க சின்ன சின்ன ஃபெஸ்டிவலை நீங்க கண்டக்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நீங்க எடுத்து நடத்தலாம். இல்ல நீங்க ஒரு நிறுவனமா இதை செய்ய போறீங்கன்னா ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ், சின்னதா ஒரு ஆபீஸ் போட்டீங்கன்னா போதும். யாராவது வர்றாங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் காமிக்கிறதுக்கு, இத்தனை ஈவெண்ட்டை பத்தி நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்கேன் நம்ம காமிக்கிறதுக்கான ஒரு இடமா அந்த ஆபீஸை நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்திலேயே ஒரு 10 ஈவெண்ட் வந்துருச்சு, ஒரே நாள்ல ஒரு 4-5 ஈவெண்ட் இருக்கு அப்படிங்கும் போது அதை நடத்துறது எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு ஆள் நிற்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம், அதற்கான எக்ஸிகியூட்டிவ்ஸ், திறமையான எக்ஸிகியூட்டிவ்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், வேலைக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது போக சவுண்ட் சிஸ்டம், டெக்கரேட்டிவ் சிஸ்டம்ஸ், அப்புறம் லைட்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலயும் நம்ம என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இதுல வருமானம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை நீங்க பேசி முடிக்கிறீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் பேசுறீங்க, அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். அடுத்து பாத்தீங்கன்னா வெண்டார் கமிஷன். இதோட நீங்க எல்லாத்தையும் சர்வீஸ் ஆடானா இணைச்சுக்கணும். அதாவது ஒரு போட்டோகிராஃபி எடுக்கிறவங்க உங்களுக்கு லிங்க்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீங்க கையை காமிச்சு விடுறது, அவங்கள்ட்ட ஒரு கமிஷன் பேசிக்கிறது. அதே மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு கமிஷன் பேசிக்கிறது. கேட்டரிங் பண்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு கமிஷன் பேசிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுல பணம் கிடைக்கும். அப்போ ஒரு விதமான பணம் அப்படிங்கிறது இதுல கிடையாது. ப்ராஃபிட்ங்கிறது பல வழியில இதுல என்ன செய்யும், வரும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு நம்ம ஒரு பணம் வாங்க போறோம் இல்லையா, அதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும், அது சின்ன ஈவெண்டா என்னென்ன கிடைக்கும், ஒரு மிடிலா எடுக்கிறோம் இல்ல ஒரு லார்ஜா எடுக்கிறோம், இந்த 3 டைப்பா நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ராஃபிட்டை நம்ம சொல்ல முடியும். ஒரு டிஸ்கிளைமராவே சொல்றேன், இது அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். ஓகேங்களா? இப்ப நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டை நான் இதுல உங்களுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன். அதாவது பொதுவா ஜென்ரலா இதுல நீங்க ப்ராஃபிட்டை ஒரு 10% வச்சு கூட நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஈவெண்ட்டை நீங்க வாங்க முடியும். ஏன்னா ஒரு தொழில் நடத்துறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ராஃபிட்டை குறைச்சி நம்ம தொழிலை நடத்தலாம். இந்த சொல்லக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கக்கூடியது. ப்ராஃபிட்டோட அளவை குறைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். இப்போ ஒரு சின்ன ஈவெண்ட் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி இல்ல ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு மஞ்சள் நீராட்டு விழா எடுக்கிறீங்க, சின்ன லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க எவ்வளவுக்கு ஒரு ஈவெண்ட்டை பேசலாம், ஒரு 50,000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம பேசலாம். என்ன நடத்தி கொடுக்கறது மட்டும்தான் இது. இதுல ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25% 30% வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் நார்மலா வைக்கிறாங்க. இப்போ இதுல நெட் ப்ராஃபிட் என்னவா இருக்கும் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25% அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா ஒரு 12,500 இருந்து 37,500 வரைக்கும் நம்ம இதுல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 62,500 இருந்து 1,87,500 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ்டா ஒரு ஈவெண்ட்டை நீங்க எடுக்கிறீங்க, அதாவது கார்பரேட் ஈவெண்ட்ஸ், ஐடில நடக்கக்கூடிய அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பிளஸ் ஒரு வெட்டிங், ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு வெட்டிங் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒரு 2 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க அதுல அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தகுந்தபடி நீங்க பேச முடியும். இதுல ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது ஒரு 30% இருந்து 40% வரைக்கும் வச்சுக்கலாம். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 30% வச்சு மட்டுமே நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு 60,000 இருந்து 2,10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்கன்னா 60,000 நீங்க அதுல ப்ராஃபிட்
பார்க்கலாம். ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா 2,10,000 வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒரு மாதத்துக்கு நீங்க ஒரு 3 ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது 1,80,000 இருந்து ஒரு 6,30,000 வரைக்கும் நீங்க லாபம் பார்க்க முடியும். ஒரு லார்ஜ் ஈவெண்ட்ஸா நீங்க எடுக்கிறீங்க, அதாவது செலிபிரிட்டி ஷோ எடுக்கிறீங்க, ஹை அண்ட் வெட்டிங்ஸ் சொல்லுவாங்க, பெரிய பெரிய அளவுல நடக்கக்கூடிய வெட்டிங்ஸ், டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அதனுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். செலிபிரிட்டிஸ் அப்படிங்கும் போது நம்ம கேட்கக்கூடிய அமௌண்ட்டும் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய செலவும் அதிகமாவே இருக்கும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 லட்சத்துல இருந்து ஒரு 50 லட்சம் வரைக்கும் வரக்கூடிய செலிபிரிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இதை மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஒரு அம்பானி கல்யாணம் நடத்துறதுக்கும் சாதாரணமா ஒரு நடிகர் கல்யாணம் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எந்த ஈவெண்ட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதுல உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க செட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40% இருந்து 50% வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நெட் ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது 50% ப்ராஃபிட்ல நான் இது போட்டிருக்கேன். 4 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 2 ஈவெண்ட் எடுத்தா கூட போதும். ஏன்னா செலிபிரிட்டி ஷோங்கும் போது உங்களுக்கு மாசத்துக்கு 5 எடுங்க 10 எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 கிடைச்சா கூட உங்களுக்கு ஒரு 8 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ராஃபிட். இது இந்த ப்ராஃபிட்ல நீங்க உங்களோட ப்ராஃபிட்டை குறைச்சி நிறைய ஈவெண்ட்ஸ் எடுக்க முடியும். அது உங்களுடைய விஷ். நீங்க யோசிக்கிறபடி இதை என்ன செஞ்சுக்கலாம். யோசிக்கிறபடி அமௌண்ட்டையும் பேசிக்கலாம். இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும் போது ப்ராஃபிட்டை குறைச்சி நீங்க நிறைய ஈவெண்ட் எடுக்க பாருங்க. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், வளர முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுலாம் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஈவெண்ட் பிளானிங் எடுத்தது நான் சொல்லிட்டேன், ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அப்ப சர்வீஸ் ஆட் ஆன் பண்றதுனால நமக்கு கமிஷன் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது இதுலாம் பண்ணலாம். மேரேஜ் ஹால், பேங்க்வெட் ஹால், அதுக்கப்புறம் ரிசார்ட், இந்த இடத்துல எல்லாம் நம்ம டைப் பேசிக்கலாம். ஒருத்தவங்க ஒரு மேரேஜ் பண்றதுக்காக வர்றாங்க, இந்த இடத்துல நான் ஹால் புக் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், 2 பக்கமும் இதுக்கான கமிஷனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்குதான் நான் சொன்னேன், நமக்கு அந்த ஸ்கில் இருந்தா போதும், நமக்கு அந்த பேச்சு திறமை இருந்தா போதும், நம்மளோட சர்க்கிளை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த திறமை இருந்தா போதும் இந்த தொழிலை நம்ம நடத்த முடியும். அதே மாதிரி கேட்டரிங் பண்றவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம். இப்ப எங்க கேட்டரிங் பண்றதுன்னு தெரியல, இல்ல நானே இதை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தவங்க சொல்றதை விட நம்ம கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம பேசி விடலாம். அப்போ கேட்டரிங் பண்றவங்களுக்கும் ரெகுலரா ஒரு வருமானம் கிடைக்கும். இப்ப நம்ம பிளானிங், நம்ம ஈவென்ட் நடத்தும் போதே அவங்களுக்கும் என்ன கிடைக்கும், ஒரு வேலை கிடைக்கும். அதனால அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அதுல இருந்து கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி போட்டோகிராஃபியா இருக்கட்டும், டெக்கரேஷன்ஸா இருக்கட்டும், பிரிண்டிங் ஒர்க்ஸா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் வைக்கிறோம் இல்லையா, நிறைய கல்ச்சுரலா நம்ம வைக்கக்கூடிய அந்த மேலதாளம் அது வைக்கிறதுல இருந்து ஒரு டிஜே வைக்கிற மாதிரி இருந்தா கூட அதுல எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு கமிஷன் வச்சுக்கலாம். இதுக்கு நம்மளுடைய சர்க்கிளை நம்ம ரொம்ப விரிவு பண்ணிக்கணும். நிறைய பேரோட பழக்கம் இருக்கணும், எல்லார்கிட்டையும் ஒரு டைப் வச்சுக்க தெரியணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்கா இந்த சர்வீஸ் ஆட் ஆன்லயும் நீங்க சம்பாதிக்க முடியும். நம்ம ஆக்சுவலா பேசுற அமௌண்ட்டை விட இந்த சர்வீஸ் ஆட் ஆன்லயும் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அப்ப நம்மளோட ப்ராஃபிட்டை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே சொன்னதுதான், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். வெண்டார்ஸோட நம்ம என்ன செய்யணும், ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். பெஸ்ட் டீலா நமக்கு பேச தெரியணும். ஓகேங்களா? கிராஸ் செல் பண்ணலாம் சர்வீஸ் ஆட் ஆன் கொடுக்கறது மூலமா. நம்மளே கொஞ்சம் ஒரு சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்து நம்மளே அதை என்ன செய்யலாம், போய் செட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு 1 அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிற, நம்ம ஒரு மாசத்துக்கு 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் லெவல் ஈவென்ட்ஸையும், ஒரு செலிபிரிட்டி ஷோஸ் வருஷத்துக்கு ஒரு 5 பண்ணீங்கன்னா கூட நீங்க எங்கேயோ ப்ராஃபிட் பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வரக்கூடிய அந்த கிளையன்ட்ஸ்க்கு நம்ம திருப்திகரமா ஒரு விஷயத்த நம்ம பண்ணி தரோம். அப்ப அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா ரிப்பீட்டடா அவங்கள்ட்ட நம்ம பிசினஸ் கேட்கலாம். அதே மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ்லயே நமக்கு பிசினஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு எதுவும் லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஸ்ட்ரக்சருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் தனி ஒருத்தரா பண்றதை விட, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேரை சேர்ந்து பண்றீங்க. அப்ப அந்த 3 பேரும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு பிராண்டா நீங்க பண்றீங்கன்னா உங்களோட அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்க்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ கட்டாயமா இருக்கு. சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ரொம்ப காம்படிஷன் அதிகம்.
ஓகேங்களா? இப்ப லேடிஸா ஜென்ஸா அப்படின்னு பார்க்கும்போது லேடிஸ்ல ரொம்ப கம்மி. ஆனா லேடிஸ்ல ரொம்ப பெரிய அளவுல பண்ணக்கூடிய நிறைய பெண்கள் இதுல இருக்காங்க. அதே மாதிரி ஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். சீசனாலிட்டி அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். வெட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல நடக்கவே நடக்காது, ஒரு சில மாதங்கள் வேலை இருக்காது, ஒரு சில மாதங்கள்ல நிறைய வேலை வரும். அப்ப நிறைய வேலை வரும்போது அதை வந்து ஸ்கிப் பண்ணாம நம்ம ஆட்களை வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம போடக்கூடிய அந்த முதலீடு, ஒரு சிலர் வந்து நான் அட்வான்ஸ் கொடுக்கல, நீங்க முடிங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட திரும்ப நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண முதலீட திரும்ப எடுக்கிறதுக்கான வழிகளை நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கோம். சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரியே நம்மளோட ஒரு ஃபங்க்ஷன்ல யார் யாரெல்லாம் கூட இருப்பா, ஒரு போட்டோகிராஃபர் இருப்பாரு, ஒரு கேட்டரர் இருப்பாங்க, ஸ்டேஜ் டெக்கரேட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க கிட்ட எல்லாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இப்போ ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க, ஒரு ஹிந்து வந்து ஒரு மேரேஜ் பண்ணி கொடுங்க, ஒரு முஸ்லீம் வந்து பண்ணி கொடுங்கன்னு. அப்ப கல்ச்சுரலா நம்ம ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஓரலாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம அந்த சர்வீஸ நல்லபடியா கொடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்டேட்டா இருக்கணும். ஒரு மேரேஜ் சூப்பரா நடந்துச்சு அப்படின்னா அதுல என்ன அவங்க ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க, நம்ம என்ன அதுல ஸ்பெஷலா பண்ணல, எதை இம்ப்ரூவ் பண்ணலாம், கல்ச்சுரலா என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸை இதோட நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாலாவது என்ன அப்படின்னாக்கா சோசியல் மீடியாலயோ இல்ல வெப்சைட்லயோ நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிராண்ட அட்வர்டைஸ் பண்ணலாம். நம்ம ஓனா ஒரு வெப்சைட் வச்சிருக்கலாம், ஒரு ஆப் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? நிறைய மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு இதுல நிறைய ஈவென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்சனலைஸ் சர்வீசஸ், நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். ஒரு தனித்தன்மையா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு வெட்டிங் நடத்துறோம்னா அது பேசு பொருளா இருக்கணும். யாராவது பார்க்கும்போது ஆகா சூப்பரா இருந்துச்சு இந்த வெட்டிங், ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்துனாங்க, யார் நின்று நடத்தினது அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட பிசினஸோட அந்த பிராண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ட்ரைனிங் டீம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். நல்ல ட்ரெயின் பண்ண ஒரு டீம் வந்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு 10 இடத்துல ஈவென்ட் நடக்குது அப்படின்னா எல்லா இடத்துலயும் உங்களோட பிரசன்ஸ் இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஆனா அந்த டீம் வந்து அதை வழிநடத்தி கொண்டு போகணும், நம்ம கூட இருந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுல இருக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வெதர் ப்ராப்ளம், ஒரு மழை வருது, ஒரு புயல் அடிக்குது, ஒரு ஹால் பிரச்சனை வருது, இந்த மாதிரி இல்ல வரக்கூடிய அந்த வெண்டாஸ், அதாவது போட்டோகிராஃபரோ ஒரு கேட்டரரோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு பிளான் பி நீங்க வச்சிருக்கணும். இது இல்லைன்னா நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கலாம், இவங்க இல்லைனாலும் நம்மள என்னால சமாளிக்க முடியும். திடீர்னு சொல்லி ஒரு புயல் வருது, மழை அடிக்குது, ஆகா என்ன பண்றது, கார்லாம் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணமோ அதை விட நல்லா அதை நடத்தி கொடுக்கணும். ஒரு ஈவென்ட் கேட்க வர்றாங்க அப்படின்னா பாஸ்ட்ல நம்ம என்னென்ன ஈவென்ட்லாம் பண்ணோம், இதெல்லாம் இப்படி பண்ணி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் இவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஷோகேஸ் பண்ற அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இது இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீக்ரெட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி சூப்பரா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.